முழுமுதற் பொருளாக உள்ளது சுத்த வெளி. கண்ணுக்கு தெரியாதனாலேயோ அல்லது பஞ்சேந்திரியங்களுக்கு எட்டாதனாலேயோ அது இல்லை என்று சொல்லுகிறோம். அதனுடைய தன்மையை பிரித்து உணர முடியவில்லை. ஆனாலும் அதற்கு 2 தன்மைகள் உண்டு. ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். வேகம், விவேகம். வேகம் என்பது அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல். அந்த அடங்கிய ஆற்றல் வெளிப்படும் போது விவேகம் என்பது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலை, இயக்கத்தை, ஆர்டர் ஆஃப் பங்கன், அந்த இயக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. அப்படி எடுத்துட்டோம்னா அதிலே இருந்து சிறு துகளாக, அலையாக விண் என்ற ஒரு ஆற்றல் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது, சுழல் அலை. இந்த சுழல் அலையிலிருந்து இன்னொரு அலை பிறக்கிறது, விரிவு அலை. அந்த விரிவு அலை எங்க போகும்? இப்போ சுற்றி இருக்கக்கூடிய வெளியிலே கலக்கிறது. இருப்பு நிலையாக உள்ள சுத்த வெளி, ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்று நீங்க மனதில் இப்ப வைத்துக் கொள்ளுங்க. இயக்க நிலையாக உள்ள அணுவ டைனமிக் ஸ்டேட், இயக்க நிலை என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த இயக்கத்திலே இருந்து இன்னொரு இயக்கம், விரிவு அலை. இந்த விரிவு அலை இருப்பு நிலையோட கலக்கிற போது அந்த இருப்பும் இந்த இயக்க அலை 2 சேர்ந்த அதன் பேர் தான் வான்காந்தம். காந்தம் வான் முழுவதும் அது நிறைந்து இருப்பதனால, நீக்கமர நிறைந்து இருப்பதனால அதை வான்காந்தம் என்று சொல்லுகிறோம்.